ஓம் நம வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்துக்குண்டான ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்டோட ரிலீஸ் டேட் அண்ட் டைம் டிடிடியில் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் 1 ஏகாதசி நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 2 கைசிக துவாதசி அன்னைக்கு காலையில் ஆண்டுக்கொரு முறை மட்டும் உக்கிர ஸ்ரீனிவாச பெருமாளும் தாயாரும் 4:30 மணி போல் மார்னிங் மாட வீதி உலா வருவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவங்கள சேவிக்கவும் முடியும். மற்ற நாட்கள்லாம் கர்ப்பகிரகத்திலே இருப்பாங்க. ஸோ கைசிக துவாதசி நவம்பர் 2 நவம்பர் 5 கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை இருக்குன்னு போட்டிருக்காங்க டிடிடியில். சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் நடக்கும். நவம்பர் 5 கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் சுவாமி கோயிலில் அன்னாபிஷேகம். நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற தெப்ப விழா நவம்பர் 5 முடியுது. அடுத்து நவம்பர் 7 ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு சஹஸ்திர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. அடுத்து நவம்பர் 10 புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சாயந்தரம் சஹஸ்திர தீபாலங்கார சேவாவில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவர். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. நவம்பர் 15 ஏகாதசி. நவம்பர் 16 திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் லக்ஷ குங்குமார்ச்சனா. அன்னைக்கு நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம். நவம்பர் 17 திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்தியும் கூட. நவம்பர் 18 மாச சிவராத்திரி. நவம்பர் 20 அமாவாசை. நவம்பர் 21 திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் பிரம்மோற்சவ கஜவாகன சேவா. நவம்பர் 22 பிரம்மோற்சவ கருட வாகன சேவா திருச்சானூர் தாயார் கோயிலில். நவம்பர் 24 பிரம்மோற்சவ ரத உற்சவம் திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில். அண்ட் பஞ்சமி தீர்த்தம் நவம்பர் 25 அன்னையோட பிரம்மோற்சவம் முடியுது. நவம்பர் 26 திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் புஷ்பயாகம். அன்னைக்கு சுப்பிரமணிய சஷ்டியும் கூட. டிடிடியில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஆனுவல் சேவா கிடையாது. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கைசிக துவாதசி இருக்குது, பௌர்ணமி கருட சேவை இருக்குது. திருச்சானூர் தாயார் கோயிலில் பஞ்சமி தீர்த்தம் பிரம்மோற்சவம் இருக்குது. மற்ற கோயில்களையும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கிடச்சா போதும் தரிசன டிக்கெட் அப்படின்னா இந்த டேஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கும். இல்லை பர்டிகுலர் டேட்டாக வேணும்னாலும் சரி, ஜென்ரலாக எந்த டேட்டில் வேணும்னாலும் சரி, கிளிக் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஷியோராக தப்பு இல்லாமல் சீக்கிரமாக எந்த தரிசன டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். Thank you.